Hello guys, welcome back to our channel Rider Machine. நான் தான் உங்க கணேஷ் பேசுறேன். ஸோ இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் வந்து பார்க்க போறோங்க. ஸோ இது நீங்க வந்து பைக் வச்சிருக்கீங்க, இல்ல கார் வச்சிருக்கீங்க, இல்ல சைக்கிள் வச்சிருக்கீங்கன்னா கூட எல்லாருக்குமே இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து நம்ம மேக் பண்றோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபீட் ட்ரக்லேருந்து வந்து டயர் இன்ஃப்ளேட்டர் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோங்க. ஸோ இந்த இன்ஃப்ளேட்டர் பொறுத்தவரைக்கும் நம்ம காரு, பைக்கு, சைக்கிள், எலக்ட்ரிக் பைசைக்கிள், அது பாலு அந்த மாதிரி எல்லாத்துக்குமே இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ப்ளஸ் இப்போ இவங்களோட லேட்டஸ்ட் ப்ராடக்ட் வந்து இது வந்து ஏர் ப்ரெஷர் செக்கர், சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம ஏர் ப்ரெஷர் செக்கரும் நம்மக்கிட்ட இருக்குது, ஏர் இன்ஃப்ளேட்டரும் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது, இது எப்படி யூஸ் பண்ணுறது, இது யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு நிறையா சேவிங் பண்ணலாங்க. ஸோ காஸ்ட் நம்மளோட பெட்ரோல் காஸ்ட்டை இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறது மூலிமா நம்ம சேவ் பண்ணலான்னு சொன்னால் நீங்கள் நம்ப முடியுமா? நம்பி தானே ஆகும். ஸோ அதை பற்றி எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே ஒரு பெல் பட்டன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். நம்ம வீடியோஸ் நீங்கள் நான் பார்க்கலாம். வாங்க guys, இந்த வீடியோக்குள்ளே போகலாம். சரி guys, ஸோ இந்த ப்ராடக்ட் பொறுத்தவரையும் நான் 6 மாதமாக நான் என்னோட ஓன் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து பெய்டு ப்ரொமோஷன் கிடையாதுங்க. என்னோட மணி நான் வாங்கி தாங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதுனால, ஸோ உங்களுக்கும் நான் சொல்கிறதுனால உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது ஒரே ஒரு மெயின் நோக்கத்துக்காக தான் இந்த வீடியோவே மேக் பண்ணுறது, சரிங்களா? ஸோ இந்த ப்ராடக்ட்டை ஃபஸ்ட் நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம் வாங்க. அவ்வளோதான். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் மெயின் யூனிட்டே இது தான், இந்த சார்ஜிங் இதுக்கப்புறம் வந்து இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ட்ராவல் பவுச் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு ட்ராவல் பவுச். ஸோ இதை நீங்கள் இப்படி கேரி பண்ணுறதுக்கு எல்லாம் நீங்கள் எதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலிமா நீங்கள் ஈஸியாக வந்து கேரி பண்ணலாம். ஸோ பார்க்கறதுக்கு ஒரு டீசெண்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு சொல்ல இதுக்குள்ளே கவர் போட்டிருக்கோம். ஸோ இதை நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து யூஎஸ்பி சார்ஜிங் போட்டுக்கலாம். ஸோ டைப் சி போட்டு தான் இதுக்கு வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கான கேபிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் வாரண்டி பின்னாடி இருக்குது. அது இல்லாமல் இது வந்து மேனுவல் யூஸர், இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மேனுவலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலிமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட ஒரு கீ செயின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபீட் ட்ராக்கோட கீ செயின் இருக்குது. இது வந்து நாசில், மல்டிபிள் நாசில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து சொன்ன மாதிரி இது வந்து நிறைய மல்டிபர்பஸ்க்கு யூஸ் பண்ண அதுக்கேற்ற மாதிரி நாசில் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இது வந்து பாலுக்கெல்லாம் வந்து காற்றடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த நாசில் யூஸ் பண்ணிக்கலாம். பைக் சைக்கிளுக்கு யூஸ் பண்ணுறீங்க, அந்த மாதிரிலாம் நீங்கள் நாசில் வந்து இருக்குது, இது மூலிமா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. உள்ளே வந்து இன்பில்டு பேட்டரி இருக்குங்க. ஸோ அதனால் நீங்கள் இதை வந்து சார்ஜ் போடணும், சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு இந்த பவர் பட்டன் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நான் சார்ஜ் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் பேட்ரி, சரிங்களா? ஸோ இது மாதிரி பேட்ரி ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம பார்க்கணும். செகண்டு, நீங்கள் மோட் பட்டன் இருக்கும். இந்த மோட் பட்டன் நமக்கு நீங்கள் பைக்குக்கு காற்றடிக்க போகிறீங்களா, இல்லை சைக்கிளுக்கு காற்றடிக்க போகிறீங்களா, இல்லை பாலுக்கு காற்றடிக்க போகிறீங்களா, காருக்கு காற்றடிக்க போகிறீங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு வரும். அதுவும் இல்லாமல் நீங்கள் மேலே இருக்க அந்த யூனிட்ஸு, இது வந்து PSI பார், அதுக்கப்புறம் KPA, அதுக்கப்புறம் வந்து கிலோகிராம் பர் சென்டிமீட்டர். ஸோ இது மூலிமா நீங்கள் உங்களோட அந்த ஏர் வந்து மெஷர் பண்ணுறதுக்கான டிஃப்ரெண்ட் மெஷர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கீழே இருக்க பாயிண்ட் வந்து நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்க வேல்யூன்றது தான் விஷயம். இப்போ நீங்கள் வந்து 40 செட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 40 செட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து பேக் வீல் வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா அது வந்து மைனஸ் ஆகுங்க. ஸோ நீங்கள் 30 செட் பண்ணுறீங்க, 20 செட் பண்ணுறீங்க, உங்களோட நீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் பண்ணோன்னா இதோட கேஜஸ் வந்து அதிகமாகும், மைனஸ் பண்ணிங்கன்னா கேஜ் வந்து கம்மியாகும். ஸோ இதுதான் இதில் இருக்க டிஃப்ரெண்ட்டு. இந்த ஃபங்க்ஷன்ஸ் எப்படி பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ஒரு தடவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் மட்டும் யூஸ் பண்ண இதை வந்து நீங்கள் டைட் பண்ணிவிட்டு இதில் வந்து ப்ளக் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இவ்வளோ தான். ரொம்ப லைட் வெயிட்டாக தாங்க இருக்கும் இந்த டிவைஸு, சரிங்களா? ஸோ இந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்காக ஒரு மாதிரி ஒரே பிளாக்காக இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் நான் சொன்னேன், இது வந்து அரௌண்ட் நான் ஒரு 6 மாதமாக இந்த டிவைஸ் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ யூஸ்வலாக ஒரு வீட்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வீட்டுக்கு ஒரு பைக் இருந்தது, இன்றைக்கி ஒருத்தருக்கு ஒரு பைக் இருக்குது அப்படின்னு சொல்ல. ஒருத்தரும் இப்போ ஒரு ஃபேமிலியில் 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேருக்கும் 4 பைக் இருக்குது. ஸோ அப்படின்னு சொல்ல இது நீங்கள் ஒரு டிவைஸ் வாங்கினீங்கன்னா போதும், நீங்கள் கார் வச்சுருந்தாலும் ஏர் வந்து அடிச்சிக்க முடியும், பைக் வச்சுருந்தாலும் அடிச்சிக்க முடியும், சைக்கிள் வச்சுருந்தா கூட ஏர் வந்து நீங்கள் உங்கள் வெஹிக்கிளுக்கு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது யூஸ் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நீங்கள் கரெக்டான ப்ரெஷர் வச்சு உங்கள் வெஹிக்கிளை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டயரோட லைஃபுமே நல்லா வருங்க. ப்ளஸ் உங்களுக்கான மைலேஜ் நல்லா வரும், ரோட் கிரிப்பு வந்து நல்லா கிடைக்கும், ப்ளஸ் உங்களுக்கு பஞ்சர் ஆகிறது உங்களுக்கு கம்மியாகும். இதெல்லாம் நீங்கள் வந்து காற்று கரெக்டான ப்ரெஷர் வச்சு யூஸ் பண்ணலை அப்படின்னா டயர் வந்து சீக்கிரமாக தேயும், உங்கள் மைலேஜ் வந்து கம்மியாகும், உங்களோட
ரைடிங் பொசிஷன், அந்த ரைடிங் கிரிப்பு இல்லை ரோடு ஸ்டெபிலிட்டி அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் லூசன் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து விஷயத்தை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கரெக்டான ப்ரெஷர் வச்சு உங்கள் பைக்கில் வந்து ட்ரைவ் பண்ணுங்கள். சரிங்களா? பிராண்ட்ஸ் என்ன ப்ரெஷர் உங்கள் வெஹிக்கிளுக்கு வந்து சொல்கிறாங்களோ அதையே வந்து வச்சு யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் இந்த ப்ராடக்ட். இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து இப்போ ரீசெண்டாக ஃபீட்ராக்ல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் டிவைஸ், நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுக்குள்ளே அதில் இந்த மாதிரி நிறைய டிவைஸஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க, ஒரே ஒரு சிங்கிள் டிவைஸ். இது எதுக்கு பிரதர் அப்படின்னா, இந்த டிவைஸ் வச்சு உங்கள் வண்டியில் எவ்வளோ காற்று இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். உங்கள் வண்டியில் எவ்வளோ காற்று இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு மீதி இருக்க காற்று நீங்கள் வந்து அடிக்கணுமான்றதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வெறும் நீங்கள் காற்று எவ்வளோ இருக்குது அது மட்டும் தான் நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். இது மாதிரி 2 ஆப்ஷனும் இருக்குது. சில பேருக்கு வந்து இது வந்து யூஸ் ஆகும், சில பேருக்கு எனக்கு ஏர் வந்து எவ்வளோ இருக்குது செக் பண்ணால் போதும் அப்படின்னா நீங்கள் இது வந்து வாங்கிக்கலாம். இது வந்து அரௌண்ட் ஒரு 1000 rupeesக்குள்ளே வரும். இது வந்து 2500 இல்லை 3000 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. ஸோ எவ்வளோ வாங்கினேன்னு எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லைங்க. நான் கீழே வேணால் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் இந்த ப்ராடக்ட் வாங்கினா கூட நான் சென்னையில் இருக்க ஒரு ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த ஷாப்போட லிங்க்குமே, அந்த ஷாப்போட கான்டாக்ட் டீட்டெயில்ஸுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ளஸ் நீங்கள் இந்த ஃபீட்ராக் இந்த செக்கர் இதெல்லாம் வாங்கணுன்னா அவங்களோட பையிங் லிங்க், அவங்க வெப்சைட் லிங்க் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போது இதை எப்படி யூஸ் பண்ணுறது, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம லைவ் டெமோவே பார்க்கலாம் வாங்க. இந்த ஏர் செக்கரை வச்சு நம்ம வண்டியில் எவ்வளோ ஏர் இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணணும்னா, இங்கே இருக்க பவர் பட்டனை ஆன் பண்ணணும். ஸோ ஆன் பண்ணால் உங்களுக்கு டிஜிட்டல் டிஸ்பிளே வரும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த டிஜிட்டல் டிஸ்பிளேல இருந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, டேரெக்டாக உங்கள் மவுத்துக்கிட்ட போயிட்டு ஜஸ்ட்டு இந்த மவுத் ஹெட்டில் நீங்கள் கை வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை கை வச்சுட்டு லாக் பண்ணிட்டு எடுத்திங்கன்னா போதும். 28.5 இது ப்ரெஷர் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட 2 வீலர் இல்லை பைக்கு, ஸோ அது மாதிரிலாம் நீங்கள் ஏர் செக் பண்ணோன்னா இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப போர்ட்டபிள் டிவைஸ்ங்க, ரொம்ப லைட் வெயிட்டு, ரொம்ப ஈஸியாக உங்கள் பாக்கெட்டில் வைக்கணும், உங்கள் பாக்கெட்லேயே வச்சுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஸ்மாலஸ்ட் டிவைஸு. ஸோ நீங்கள் வந்து பைக் வச்சுருக்கீங்க இல்லை ஒரு கார் வச்சுருக்கீங்கன்னா இந்த டிவைஸ் வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ரியல் டைமாக என்ன உங்களோட ஏர் ப்ரெஷர் இருக்குன்றது இதை நீங்கள் பார்த்துக்க முடியும். இது வந்து பேட்ரி மூலிமா ஆப்ரேட் ஆகுதுங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா அது பேட்ரி, இது வந்து ரீசார்ஜ் அந்த மாதிரி கிடையாது, பேட்ரி மூலியமாக ஒர்க் ஆகுது. ரொம்ப ஒரு போர்ட்டபிளான டிவைஸுங்க. ஸோ இதோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம இப்போ எப்படி காற்றடிக்கிறது எல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த பவர் பட்டனை ஆன் பண்ணணும். ஆனுன்னு வந்துடும். ஆனுன்னு வந்துச்சுங்களா? இப்போது நான் இதை இந்த ஹெட் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணோன்னா என்ன ஆகுது அப்படின்னா, இந்த டயருக்குள்ளே எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்றதை மேலே இந்த உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் 28. இப்போது நீங்கள் இதில் எவ்வளோ வைக்கணுன்றதை கீழே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். யூஸ்வலாக நான் வந்து ரியர் வந்து ஒரு 40 வைப்பேன், ஒரு 35 to 40. ஓகே, 40 நான் ப்ரெஷர் வச்சுருக்கேன். இந்த டயரில் ஆல்ரெடி 28 இருக்குது. ஜஸ்ட் இந்த நடு பட்டனை ஓகே பண்ணிங்கன்னா டயரில் வந்து காற்று ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ இவ்வளோ தான் விஷயம், ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பாயிண்ட்டாக தாங்க ஏறும். 31.5, இப்போ 32, அப்புறம் 32.5 அப்படின்னு சொல்லிட்டு மாறும். அதுக்கப்புறம் 33ன்னு சொல்லிட்டு வரும். பார்த்தீங்கன்னா 33, இப்போ 33.5 வரும். அந்த மாதிரி ஒரு 5 பாயிண்ட்டாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். 39.5, 40. இப்போ 40 ஆனோடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்ச ப்ரெஷர் வந்து 40 செட் பண்ணியிருக்கீங்க. இப்போ டயருக்குள்ளேயும் 40 ப்ரெஷர் வந்து செட் ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ இதுதான் இதோட ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஜஸ்ட்டு நீங்கள் காற்று நீங்கள் அவ்வளோதான். இப்போது உங்களோட அந்த ஏர் கேப் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஏர் கேப் வந்து நீங்கள் வச்சு கரெக்டாக க்ளோஸ் பண்ணிடலாம். இது யூஸ் பண்ணிவிட்டு காற்றடிச்சு முடிச்சோன்னே இந்த பைப் இருக்கு இல்லையா, இதை மட்டும் நீங்கள் டச் பண்ணாதீங்க, கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதனாலே இந்த இடத்துல போட்டிருப்பாங்க, ஹீட்டுன்னு போட்டிருப்பாங்க. ஸோ இந்த பைப்பு மட்டும் நீங்கள் டச் பண்ணாதீங்க. இங்கே இருக்க மெட்டல் பீஸில் நீங்கள் கையில் வச்சுக்கலாம், அந்தளவுக்கு ஒன்றும் இருக்காது. பட் ஆனால் இந்த பைப்பில் மட்டும் கை வைக்காதீங்க, கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும். இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு லைவ் டெமோவே காட்டியிருப்பேன். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பைக் ரைடர், பைக் ட்ராவலர், ஸோ மோட்டோ விலாகர், அந்த மாதிரி நிறையா இப்போ நம்ம பைக்லேயே நிறையா ட்ராவல்ஸ் பண்ணுறோம். ஸோ ட்ராவல் பண்ண சொல்ல இது ஒரு மஸ்ட் கேரிங் ப்ராடக்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ இந்த ப்ராடக்ட் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா ஒரு டியூப்லெஸ் பஞ்சர் கிட்டும் ஆல்ரெடி எல்லாருக்கிட்டையும் இருக்குது. இல்லை நீங்கள் வாங்கிக்கோங்க, அது ஒரு 100 rupees இருக்கும். ஸோ அதை வாங்கி வச்சுட்டிங்கன்னா
உங்கள் வெஹிக்கிளில் ஆன் த கோல் ஏதாவது பஞ்சர் ஆனால் கூட நீங்களே அந்த பஞ்சரை வந்து ரிப்பேர் பண்ணிக்க முடியும். ஸோ அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஸோ அதனால் நான் இப்போ எந்த ட்ரிப்பு போனாலும் இந்த ப்ராடக்ட் எங்கள் கூட நான் எடுத்துகிட்டு போவேன் என்னோடய ட்ராவலுக்கு. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு யூஸ் பண்ணலன்னா கூட வர நம்ம ரைடர்ஸ்க்கு இது வந்து அவங்க வண்டியில் திடீர்னு பஞ்சர் ஆகிடுது, இல்லை ரோட்டில் போக யாராவது வண்டியில் காற்று இல்லை நிற்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி யாருக்கு வேணால் நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ அதான் வந்து இந்த ப்ராடக்ட்டோட ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். அதேமாரி இந்த ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ண சொல்ல ஃபுல்லாக சார்ஜுன்றதுனால நீங்கள் திருப்பி சார்ஜ் காலி ஆச்சுன்னா இதில் வந்து டைப் சி போட்டு தான் சரிங்களா. இன்றைக்கி வர பைக்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து யூஎஸ்பி சார்ஜிங் போட்டிருக்கு. ப்ளஸ் நீங்கள் பவர் பேங்க் எடுத்துகிட்டு போகிறீங்க, பவர் பேங்க்கில் சார்ஜ் போட்டுக்கலாம். இல்லை உங்கள் மொபைல் ஃபோன் சார்ஜர் இருக்குது இல்லையா டைப் சி, அதில் கூட நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ சார்ஜ் ஏறினாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து கட் ஆஃப் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டுங்க இது. ஸோ இதோட பையிங் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இல்லை நீங்கள் சென்னையில் இருக்கீங்க ஷாப்பில் டேரெக்டாகிங்கன்னா ஷாப்போட லொக்கேஷனுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதையும் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதான் guys இன்னைக்கான வீடியோ. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதேமாரி நம்ம ஃபீட் ட்ராக்கில் ஆல்ரெடி ஒரு ஜிபிஎஸ் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ நம்ம பைக்குக்கு அதுதான் இன்றைக்கி வரையும் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஜிபிஎஸோட டீட்டெயிலான வீடியோவும் நான் ஆல்ரெடி சேனலில் போட்டிருக்கேன். இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.